என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலும் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. காலமாக ஏன் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு பலன் தரக்கூடிய நிகழ்ச்சி, நோயற்ற வாழ்வுக்கு மக்களுக்கு வழிவகுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த காலத்தில் நோய்களுக்குத்தான் மக்கள் அதிகப்படியான செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். எவ்வளவுதான் செலவு செய்வது தன்னுடைய வருமானத்தில், அவைகளெல்லாம் நாம் செலவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 15 நிமிடம் செய்யுங்கள், 10 நிமிடம் செய்யுங்கள், போதுமானது. ஏதாவது முடிஞ்ச ஆசனங்களை பிராணாயாமங்கள் செய்வீர்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு பார்த்தீர்களானால் விருத்தாச்சலத்திலிருந்து சக்தி ரூபா 13, சுபஸ்ரீ 13, ஜெயப்பிரியா வித்யாலயாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் தேவிகா இந்த குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். இவர்கள் சக்கரபந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் அப்படியே பத்மாசனத்தை கலத்தி விட்டு எழுந்து நில்லுங்கள். இது ஒரு கடினமான ஆசனம். சளைக்காது விடாமுயற்சியுடன் செய்தால்தான் இந்த ஆசனம் கைகூடும். எங்கே காலை கொஞ்சம் அதிக அளவாக வைத்துக்கொண்டு சக்கரபந்த ஆசனம் செய்ய முயற்சிங்கள். சக்கரபந்தா ஆசனம் பாருங்கள். முதுகெலும்பு முழுமையாக வளைக்கப்பட்டு விட்டது, பார்க்கலாம். தலையை சக்கராசனம் செய்து காலுக்கு மத்தியில் ஒளி கொண்டு வருவது என்பது அதைவிட கடினம். இது சாதனையாளர்களுக்குத்தான் வரும். சாதனையாளர்கள் என்று சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பைய மெதுவாக கீழே படுத்தே எந்திரிக்கலாம். நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யணும். நேராக பார்த்து திரும்ப காலை ஆரம்பித்து வச்சுக்கோங்க. மெதுவாக பண்ணணும். தலையை ஊனி இறக்கும்போதும் அதே மாதிரி. மேலே எந்திரிக்க முடியலன்னா படுத்தே எந்திரிக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. பண்ணு. காலை பிடிச்சிடணும், தள்ளி கையை முன்ன கொண்டா. பக்கவாட்டை செய்கிறாள் பாருங்கள். கை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, தலை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வளைந்து அதை பிடிக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். முதுகெலும்பு பலப்படும், பந்துக்கிண்ண முட்டு பலப்படும். தைராய்டு பிரச்சனை தான் பெண்களுக்கு வரும், அதெல்லாம் வராது. பாருங்கள், முதுகெலும்பு வளைக்க ஓல்டேஜே வராது, அந்த அளவுக்கு வளைக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். படுத்தே தெரியுமா? நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே என்ன பார்க்க திரும்ப காலை அகலப்படுத்து. இன்னும் கொஞ்சம் காலை அகலப்படுத்து. பண்ணு. பின்பக்கமாக செய்கிறார்கள், பார்க்க வேண்டும்.
இவைகளெல்லாம் போட்டிகளில் இந்த ஆசனங்களை செய்வார்களேனால் அவர்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவதற்கும் அதிகப்படியான மதிப்பெண் பெறுவதற்கும் உண்டான அற்புதமான ஆசனங்கள். அதன் ஆசிரியர் இவர்களை நன்றாக பழக்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மூச்சு நல்லா எழுங்க. அப்படியே அங்கே வாங்க திரும்புங்க. பண்ணுங்க. முன்ன போய் பண்ணுங்க. பண்ணுங்க. இன்னொரு தடவை பண்ணுங்க. சக்கரபந்தாசனம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பண்ணுவேன், எத்தனை முறை வேண்டுமானாலும் பண்ணுவேன் என்ற ஒரு மனோதிடத்துடன் படக்கூடிய சக்தி இந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மெதுவாக எந்திருங்கள். மனோதிடம், மனோ வலிமை, ஞாபக சக்தி எல்லாம் அவர்களுக்கு காசு கொடுக்காமலே கேட்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் குழந்தைகள் பருவத்திலேயே பண்ணிவிட்டால் பெரிய வயதானவனும் நாம் ஈஸியாக சுலபமாக பண்ணக்கூடிய ஆசனங்கள். அதிகப்படியான நன்மைகளையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நோயின்றி வாழக்கூடிய அற்புதமான பயிற்சி. இவைகளெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சிறுவயது முதல் கொண்டே கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவான்களாகவும் மனித சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனோதிடம் உள்ளவர்களாகவும் ஆக்குவதற்கு வழிமுறையாக இந்த ஆசனங்கள் அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.